அனைவருக்கும் வணக்கம். நான் என்னோட இந்த பதிவு இன்னைக்கு உள்ள நோக்கமே என்னன்னா, அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்ப், அதாவது இந்தியாவுக்கும் சேர்த்து அதிபராக இருந்து வருகின்ற டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நன்றி கூறும் விதமாக தான் இந்த பதிவு. ஏன் அவர் நன்றிக்கு கடமைப்பட்டவர்னா, இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது, இந்திய மக்களுக்கு எரிவாயு தட்டுப்பாடு வந்துவிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால 30 நாட்களுக்கு ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நமக்கு அனுமதி தந்திருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்காக நம்ம நிச்சயமாக அவருக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகும். ஏன்னா எப்போ நம்ம பிரதமருக்கு மோடிக்கு பேர் எப்ஸ்டீன் ஃபைலில் வந்ததோ அதுலேருந்து அந்த 56 இன்ச்சு 26 இன்ச்சு 23 இன்ச்சு ஆட்டு மாறிச்சு. அதாவது ஒரு இந்திய நாட்டின் தலைமை பிரதமராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு இன்னொரு நாட்டிற்கு அடிமையாக ஊழியம் செய்கிறார் என்றால், நமக்கு இப்போ அதிபர் யார்? நமக்கு நம்ம நாட்டில் இன்னைக்கு ஜனாதிபதி ரூல் இருந்தாலும் பிரதமர் தான் ஒரு முக்கிய பொறுப்பு. அப்போ ஜனாதிபதி தான் ஒரு மூத்த குடிமகன், முதல் குடிமகனாக இருந்தாலும் அதிகாரங்கள் எல்லாம் பிரதமர்கிட்ட கையில் தான் இருக்கு. ஆனால் இப்போ அந்த பிரதமர் கையில் அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறதே தெரியாமல் அமெரிக்க அதிபர் கையில் தான் இந்தியாவோட அதிகாரங்கள் அனைத்தும் இருக்கிறது.